அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இனிப்பு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பொங்கல் பானையில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியும் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கழுவினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சரிசி சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதனால அடிக்கடி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருணும். அரிசி 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அரிசியை பாசிப்பயிரும் சேர்த்து 150 கிராம் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி பொங்கலில் சேர்த்துக்க வேண்டியதான். 150 கிராம் அரிசிக்கு 200 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட வெல்லம் சேர்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி நம்ம பொங்கலில் சேர்த்துக்க வேண்டியதான். வெல்லத்தை டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். அதில் கல் மண் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால தான் அதை மாதிரி கரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கிறோம். வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பொங்கல் பார்க்க தண்ணியாக தான் இருக்கும். நல்லா ஆறி வந்தோடனே கெட்டியாயிடும். இது கூட ஒரு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. முந்திரி கலர் சேஞ்ச் ஆனோடனே திராட்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெய்யோட சூட்டிலே திராட்சை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை பொங்கலோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கூடவே ஏலஞ்சுக்கு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பொங்கல் ரெடி. ஃபைனலாக 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.